ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நான் பல இடத்துல சமீபத்தில் மதுரையில் இதே மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுங்கன்னா அன்னைக்கே நான் கூப்பிட்டு வான் பண்ண அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சுன்னு. அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை இருக்கிறாங்க. அதனால கட்சி நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், நம்முடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான கட்சி, வேறு விதமான கட்சி இது. நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். ஆனால் நேற்று முதலாக காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். அதனால் காவல்துறை நேற்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் ஐயாட்டையும் சப் இன்ஸ்பெக்டர் தொலைபேசியில் நான் பேசினேன். ஐயா, நீங்க ரொம்ப டீட்டெயிலா ஆழத்துக்கு போகணும், யாராக இருந்தாலும் நீங்க விடக்கூடாது, நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதனால் இதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இதை என் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க. அண்ணா அந்த மாதிரி இருக்கு, அவங்க சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்கன்னு. இந்த சம்பந்தப்பட்ட 3 பேர்த்துல ஒரு கட்சியில் இருக்காங்க பொறுப்புல, அதிகமாக அவங்களை சந்திச்சது கூட கிடையாது. அதே போல அந்த சம்பந்தப்பட்ட நபர் யாரு வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்களையும் நான் அதிகமாக பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது அவங்கள. அதனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவங்களுக்கு ஏதாச்சும் மன உளைச்சல் ஆகியிருந்தாலும் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா பாவம், அவங்களே வீட்டில் அவங்களுடைய அண்ணனை இழந்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதனால் இது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. இருந்தும் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும், யார் நிச்சயமாக இதுல உடந்தையாக இருக்கின்றார்களோ கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதனால் தான் முதலாக என்னுடைய லெட்டர் பேர்ல நானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஆமாங்க அண்ணா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்து கொள்வது மகிழ்ச்சி தான். காரணம், இது மத்திய அரசிலிருந்து வரணும், நியாயமா வரணும், வரும்பொழுது நாம் பேசிக்கொள்வோம். ஏன்னா மத்திய அரசுல நிதின் கட்கரி அவங்க குறிப்பா பல இடத்துக்கு அவங்களே நேரடியா போறாங்க, பல இடத்துக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை. மக்களுக்கு தெரிந்தால் போதும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மத்திய அரசு நிறைய பணம் நாம கொடுத்திருக்கோம். அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டு விழாவை அவங்க செஞ்சாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். முதலமைச்சராக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் தானே, மக்களுக்கு பயன்பாட்டுக்கு தானே கொண்டு வர்றாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைப்பது உள்ளபடியே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதனால் முதலமைச்சருக்கும் இது மக்களிடம் சொல்லும் பொழுது சொல்லட்டும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த பாலத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பெரிய பாலம், சவுத் இந்தியாவில் 3வது பெரிய பாலம், 10.3 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பாலம். நிச்சயமாக கோயம்புத்தூர் மக்களுடைய டிராபிக் சிக்னலை இந்த பாலம் பெருமளவில் அது போக்கும். அதனால் நாங்கள் இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை. மக்களுக்கான திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வேகமாக வரணும், ஒரு நாள் கூட தாமதமாக கூடாது என்று பார்க்கின்றோம். ஐயா, நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்தில் அதை பத்தி பேசினாங்க. நம்முடைய ஸ்டாலின் ஐயாக்கு நான் சொல்ல விரும்புறேன், ஐயா நீங்க கனிமொழி அம்மாவை இந்தியாவில் எங்கேயுமே நீங்க அனுப்பலையா? ஹத்ராஸ்க்கு நீங்க அனுப்பல? இல்ல ஸ்டாலின் ஐயாக்கு நான் தெரியாம கேட்கிறேன். உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் யாரும் போகல. கனிமொழி அவங்க போகலின்னு முதலமைச்சர் அவங்க நெஞ்சில கை வச்சு சொல்லட்டும். கனிமொழி அவர்கள் போகும்பொழுது போனது தப்புன்னு நாங்க சொன்னோமா? போகட்டும், பார்க்கட்டும், அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும். ஹத்ராஸ் என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லட்டும். அதை முதலமைச்சர் செஞ்சார் இல்லீங்களா? முதலமைச்சர் எதிர்கட்சியாக 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி குழு எங்கேயுமே போகலையா? போனாங்க. போகட்டும், பார்க்கட்டும், செய்யட்டும். அதே தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய என்டிஏ குழு, அவர்களுக்கு உரிமை இருக்கு வர்றதுக்கு. அவங்க பாக்குறாங்க, நிறைகுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதை முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு கடிதம் மூலமா எழுதியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பத்தி எனக்கு தெரியாதுங்க, அது தேசிய தலைவர்கிட்ட எப்ப கொடுத்திருக்காங்கன்னு. ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த சாராம்சத்தை நாங்க கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாகுங்கன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, ஆளும் கட்சி, ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சிவசேனால இருந்து வர்றாங்க, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து அந்த குழுவில் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க? நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னோமா? ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலையா? ராகுல் காந்தி அவங்க போகலையா? அப்ப ராகுல் காந்திக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இப்ப முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ தமிழகத்திற்கு வந்தது, இந்த குழு வந்தது தப்புனா, அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனது தப்புன்னு சொல்லட்டும். அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர் ஒத்துக்கிறேன். அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போனது தப்பா? தப்பில்ல, ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு, போகட்டும். அதே நியாயம் தானே எங்களுக்கு. அதே மணிப்பூருக்கு திமுக எம்பிக்கள் யாரும் அந்த குழுல போகல, போனாங்க. ஹத்ராஸ்க்கு போனாங்க, கனிமொழி அக்காவே போனாங்க. அதனால் அதை நான் தவறுன்னு சொல்லல, போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன். எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தா இருக்குங்க. யாரை தூக்கியிருக்காங்கன்னா நான் அந்த கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, காரணம் எஸ்ஐடி திரு அஸ்ராகர்க் அவர்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல அதிகாரி, நல்ல பேர் வாங்கியிருக்கக்கூடிய அதிகாரி, மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய அதிகாரி, ஐஜி அவங்க.
அவங்க தலைமையில எஸ்ஐடி போட்டிருக்காங்க. முழுமையா அதை விசாரிக்கணுங்கன்னா விசாரிக்கட்டும். நாங்க நிறைய கேள்விகள் நாங்க வச்சிருக்கோம். நாங்க தனிப்பட்ட நபர் இதுவரைக்கும் நாங்க சொல்லல. செருப்பு எப்படி வந்துச்சு, ஏன் பர்மிஷன் எப்படி கொடுத்தீங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபெயிலியர் எல்லாம் கேள்வி வச்சிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில திமுக இவங்க, திமுக அவங்க நாங்க சொல்ல விரும்பலீங்கன்னா எஸ்ஐடி மீது நம்பிக்கை இருக்கு, ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும். இன்னுமே நம்ம சிபிஐ போவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் அவர்கள் ஒரு தனிநபர் போட்ட பெட்டிஷனை ஏத்துக்கல. நாளைக்கு எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரு வேண்டுமானாலும் மறுபடியும் உயர்நீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ கேட்கலாம். அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, பொறுமையாக இருப்போம். எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைத்து அவங்களுக்கு எஃப்ஐஆர்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும். அதுவரை தனிப்பட்ட நபர்கள் மீது பெயரை சொல்ல நாங்கள் விரும்பவில்லை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.